தேங்க்ஸ் எவ்ரிவன் ஃபார் ஜேர்னி. நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நம்புறேன். அது மாதிரி ஆடியபிளா இருக்குன்னு நம்புறேன். ஆஹ் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, சரி, நம்ம பார்த்தது அப்படியே தமிழ்ல இருக்கும். அது கொஞ்சம் நான் நோட்ஸ் ஷேர் பண்றேன், பார்த்துக்குங்க. இது என்னன்னா, இந்த புஷ் லொகேஷன், பாப் லொகேஷன் நடுவில் நீங்க ஏதாவது ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, அந்த வேலையை முடிச்சுட்டு திருப்பி பழைய லொகேஷனுக்கு ஓடிடலாம். இப்போ பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அஸ்யூம் யூ ஆர் இன் சி டிரைவ், யூசர்ஸ் குமார்ல இருக்கீங்க. இதுதான் புஷ் லொகேஷன். இது சேவ் பண்ணி வச்சுக்கோ இந்த பாத்துல இருக்கீங்கன்னா. இப்போ செட் லொகேஷன் கொடுத்து, செட் லொகேஷனுங்கிறது சிடி மாதிரி நம்ம சேஞ்ச் டைரக்டரி கொடுக்குறோம்ல கமாண்ட் ப்ராம்ப்ட்ல. இப்போ ஆஹ், இந்த பாத்துக்கு போயிருவீங்க, D:லாக்ஸ்க்கு இந்த பாத்துக்கு நீங்க மூவ் ஆயிருவீங்க. இது மூவ் ஆன பிறகு ஏதோ வேலை செய்யறீங்க, ஓகேவா? ஏதோ ஒரு டாஸ்க் பண்றீங்க. இது சாம்பிளுக்கு கெட் சைல்ட் ஐட்டம்னு போட்டிருக்கேன். அந்த வேலையை முடிச்சோடனே பாப் லொகேஷன் கொடுத்துட்டீங்கன்னாவே இங்க ஒடியாந்துரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களாம் கொடுக்க தேவையில்ல, டைரக்டரி மாத்த தேவையில்ல, செட் லொகேஷன் அப்படின்னு கொடுத்து. When writing scripts, you may need to move into different folders, but ensure you return to the original directory. இந்த பர்பஸ்க்காக தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புஷ் லொகேஷன், பாப் லொகேஷன் அப்படிங்கிறது. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த பேக்கப் ஸ்கிரிப்ட் டாட் பவர் ஷெல் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன். ஒரு சின்ன ஸ்கிரிப்ட், சோர்ஸ் டெஸ்டினேஷனு, டேட்டா வாங்குறோம் ஃபார்மேட்ல, இயர் மந்த் டேட்டுன்னு. பேக்கப் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பார்த்து இந்த டெஸ்டினேஷன் கொடுத்து பேக்கப் டேட் வரும். இது ஒரு சின்ன ஸ்கிரிப்ட். இஃப் நாட் அப்படின்னா கிரியேட் பண்ணி விட்டுரும். எது? டைரக்டரியா அந்த பேக்கப் ஃபோல்டரை. அதுக்கப்புறம் காப்பி ஐட்டம் யூஸ் பண்ணி சோர்ஸ் பார்த்துருக்குல்ல, டாலர் சோர்ஸ், இந்த பாத்துல இருந்து டெஸ்டினேஷன் இருக்குல்ல, டாலர் பேக்கப் ஃபோல்டர், இங்க காப்பி பண்ணி போட்டு விட்டுரும். ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்றதுக்கு தான் ஹைஃபன் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபிளாக். ஹைஃபன் ரெக்கர்ஸ் நீங்க ஏற்கனவே பார்த்தது தான். சப் ஃபோல்டர்ஸ்ல போயிட்டு அந்த வேலை செய்யும். கடைசியா ஒரு ரைட் போஸ்ட் எழுதுறோம். இது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இது. பேக்கப் டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுத்துருக்கீங்களோ அப்படியே வரும் பேக்கப் கம்ப்ளீட்டட், ஃபைல்ஸ் காப்பி டு, என்ன பார்த்துருக்கோ அந்த பாத்துல காப்பி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த இதை வந்து பேக்கப் ஸ்கிரிப்ட் டாட் பிஎஸ் ஒன்னு ஒரு ஸ்கிரிப்டா சேவ் பண்ணிட்டு, ஒரு புஷ் லொகேஷன் ஒன்று கமெண்ட் கொடுத்துட்டு, இந்த பாத்துல போயிட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு திருப்பி பாப் லொகேஷன் அப்படின்னு கொடுத்தோம்னா பழைய இடத்துக்கு கூடியாந்துரும். இது பத்தி தான் போட்டிருப்பேன். இது கொஞ்சம் லேப்ல பண்ணி பாருங்க. புஷ் லொகேஷன், செட் லொகேஷன், பாப் லொகேஷன். நீங்க செய்யற ஆக்டிவிட்டி இங்க ஏதோ ஒண்ணு. அதுக்கப்புறம் பாப் லொகேஷன் கொடுத்தீங்கன்னாவே இங்க கூட வந்துடும், C: ப்ராஜெக்ட்ஸ் ஃபோல்டர். அது மாதிரி ரிஜிஸ்ட்ரிலையும் பாருங்க. இந்த பாத்துல இருக்கீங்க, இதுல என்ன இருக்கீங்கன்னா HKCU சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு லொகேஷன்ல இருக்கீங்க. கெட் சைல்டு ஐட்டம் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்றீங்க, திருப்பி பாப் லொகேஷன் கொடுக்குறீங்க, அப்ப இங்க கூடியாந்துறீங்க. இதுதான் நான் செஞ்சு பார்த்தது பாருங்க. புஷ் லொகேஷன், C: ப்ராஜெக்ட், செட் லொகேஷன், D:, ரிப்போர்ட்ஸ்ல ஏதோ ஒரு வேலை பண்றேன். அதுக்கப்புறம் பாப் லொகேஷன் கொடுத்தேன்னா திருப்பி அந்த C டிரைவ்க்கு எப்படி வந்துடும். அது மாதிரி இது வந்து இது ரிஜிஸ்ட்ரி, புஷ் லொகேஷன், HKCU: சாஃப்ட்வேர், கெட் சைல்டு ஐட்டம், உள்ள இருக்கிறதெல்லாம் நம்ம எடுக்கிறோம், DIR மாதிரி எல்லாம் அல்ட்டு வருது பாருங்க. அதுக்கப்புறம் பாப் லொகேஷன். புஷ் லொகேஷன் அப்படின்னா தற்போதைய இடத்தை தற்காலிகமாக சேமிக்கிறது. பாப் லொகேஷன்ங்கிறது முந்தைய இடத்திற்கு திரும்புகிறது. அப்புறம் நியூ ஐட்டம் அப்படின்னா ஒரு கிரியேட் ஃபோல்டர் தான் அது. இது கிரியேட் ஃபைலாகவும் இருக்கலாம், ஃபோல்டரா இருக்கலாம். அந்த ஃபைலா ஃபோல்டராங்கிறது இந்த ஃபிளாக் தான் டிட்டர்மின் பண்ணும். ஐட்டம் டைப் அப்படிங்கிறத நீங்க வந்து டைரக்டரின்னு கொடுத்தீங்கன்னா ஃபோல்டரு, ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா ஃபைலா கிரியேட் ஆகும். எங்க பாருங்க, அதே தாங்க. ஐட்டம் டைப்புங்கிறது ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா ஃபைல் வரப்போகுது. அதுக்கப்புறம் காப்பி ஐட்டம், எந்த பாத்துல இருக்க ஃபைல், இது எந்த பாத்துக்கு. இது நம்ம பார்த்தது தான். மூவ் ஐட்டம், ரிமூவ் ஐட்டம்,
இந்த ரிகர்ஸுங்கிறது நான் சொன்னேன்ல, இது ஒரு பவர்ஃபுல் சுவிட்சு. இது என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த கெட் சைல்டு ஐட்டம் இருக்குல்ல, டு நாட் ஜஸ்ட் லுக் இன் த ஸ்பெசிஃபிக் ஃபோல்டர். இந்த ஏதோ ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த ஃபோல்டர்ல மட்டும் போய் தேடு அப்படின்னு சொல்லாது. பட் ஆல்சோ டு கோ த்ரூ ஆல் ஆஃப் இட் சப் ஃபோல்டர்ஸ். இந்த டெஸ்ட் ஃபோல்டர் கீழே எல்லாம் கிடக்குது பாருங்க சப் ஃபோல்டர், அங்கெல்லாம் போயிட்டு தேடும் அப்படின்னு சொல்லி இந்த ரெக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு சுவிட்ச் சூப்பரா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஒரு பவர்ஃபுல் சுவிட்ச் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபிளாக், ஹைஃபன் ரிக்கர்ஸ் அப்படிங்கிறது. இங்க பாருங்க, நியூ ஐட்டம் ஹைஃபன் பார்த்து என்ன இது ஃபைலுக்கு ஒரு டைரக்ட் கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க, டெஸ்ட் ஃபோல்டர்னு சொல்லிட்டு. நியூ ஐட்டம், அந்த டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ள சாம்பிள் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த சாம்பிள் டாட் டெக்ஸ்ட்டை நான் சி கோலன் பேக்கப்புக்கு காப்பி பண்றேன்னா காப்பி ஐட்டம், இல்லை இங்கே வேணாம் நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா மூவ் ஐட்டம். இந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கெட் கண்டென்ட். இந்த லைன் ஆட் பண்றது ஆட் கண்டென்ட், இந்த ரீப்ளேஸ் பண்றது செட் கண்டென்ட். இந்த வைல்ட் கார்ட்ஸ் இந்த ஃபில்டரிங் வச்சு எப்படி பண்றது அப்படின்னா, கெட் சைல்ட் ஐட்டம் போட்டு நீங்க ஃபில்டர்ல டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு கூட என்ன ஃபில்டர் வேணுமோ அந்த எக்ஸ்டென்ஷன் நீங்க கொடுத்துக்க வேண்டியதான். இது ரொம்ப டீட்டெயிலா போய் சர்ச் பண்ணணும், சப் ஃபோல்டர் சூட் கூட சர்ச் பண்ணணும் அப்படின்னா ரிக்கர்ஸ் ஃபிளாக் கொடுத்துருங்க, ஹைஃபன் ரிக்கர்ஸ். இதுதான், இது பாருங்க, கெட் கண்டென்ட் சி கோலன் சாம்பிள் டெக்ஸ்ட்ல என்ன இருக்குன்னு நான் தேடுறேன், ஒன்றும் இல்லை. ஆட் கண்டென்ட் கொடுக்குறேன், ஹலோ எஸ்கெல்டிவி அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூவை நான் பாஸ் பண்றேன். வேல்யூவை பாஸ் பண்ணோன்னா அடுத்து கெட் கண்டென்ட் கொடுக்குறேன், அந்த அவுட்புட் வருது பாருங்க பாஸ் பண்ணது, ஹலோ எஸ்கெல்டிவி. எனக்கு தெரியுதா, விசிபிளா? அடுத்து கெட் கண்டென்ட்லேயே பாருங்க, நான் அந்த இன்னும் வந்து கொஞ்சம் ஜூம் சொல்லுங்க கார்த்திக், விசிபிளா? ஓகே. செட் கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா ஜூமிங் கொஞ்சம் என்ன கார்த்திக்? கொஞ்சம் ஸ்கிரீன் ஜூம் பண்ணணும். ஓகே, சின்னதா இருக்கு, ஃபுல் வியூல ஃபுல் ஸ்கிரீன் மோட். முதல்ல போயிருதா? ஓகேவா? ஓகேவா? இல்ல ஃபாண்ட் சைஸ் இப்போ ஓகே. இதுதான் ஹலோ எஸ்டிடிபின்னு ஆட் கண்டென்ட் கொடுத்து ஆட் பண்றேன், கெட் கண்டென்ட் கொடுத்து என்ன இருக்குன்னு கெட் பண்றேன், செட் கண்டென்ட் கொடுத்து ரீப்ளேஸ் டெக்ஸ்ட்னு ஓவர் ரைட் பண்றேன். அந்த ஓவர் ரைட் பண்ணதை ஆயிடுச்சா அப்படின்னு பாக்குறேன் கெட் கண்டென்ட் கொடுத்து. இதுதான் அந்த இது ஃபில்டர் பண்றேன், டாட் டிஎக்ஸ்டின்னு ஏதாவது இருக்கான்னு இருந்துச்சுன்னா அதை எடுத்து வந்துடும். இப்போ சி கோலன் டெம்பிள் ஹைஃபன் ரெக்கர்ஸ்னு ஒரு ஃபிளாக் கொடுத்து ஹைஃபன் ஃபில்டர்னு ஒரு ஃபிளாக்ல டாட் பிஏகே ஸ்டார் டாட் பிஏகேங்கிற ஃபைல்லாம் தேடிட்டு வான்னு சொல்றேன். எப்படி எடுத்துட்டு வருது பாருங்க, வரிசையா உள்ள எல்லாம் போயிட்டு எடுத்துட்டு வருது பாருங்க. செஞ்சு பார்க்கலாமா? புஷ் லொகேஷன் சி கோலன் ப்ராஜெக்ட்ஸ், சி கோலன் டெம்ப் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறேன், சரி செட் லொகேஷன் வச்சுக்கணும், அதுதான் புரியும் அதுக்காக. செட் லொகேஷனுங்கிறது சிடி டி கோலன் லாக்ஸ். இப்போ புஷ் பாப் லொகேஷன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நல்லா பாருங்க, புஷ் லொகேஷன் ரன் பண்ண போறேன், சி கோலன் டெம்பிள் ஓடிடுச்சா? இங்க பாருங்க, நல்லா பாருங்க, டி டிரைவ்ல இருந்திருக்கிறோம். நான் புஷ் லொகேஷன் சீக்வலன் டெம்ப்னு கொடுத்தோன்னே சீக்வலன் டெம்ப் ஓடிடுச்சு. இப்போ அடுத்து இந்த லைனா ரன் பண்ண போறேன், செட் லொகேஷன். இது வந்து நம்ம சிடின்னு கமெண்ட் ரூம்ல ரன் பண்ணலாம். வெறும் சி டிரைவ்க்கு மட்டும் போலாமே. என்ன கருத்து?
வெறும் சி கோலன் மட்டும் கொடுத்தாலும் வெறும் சி டிரைவுக்கு மட்டும் ஃபோல்டர் இல்லாம புஷ் லொகேஷன் இல்ல புஷ் லொகேஷன் வெறும் சி கோலன் வந்து நம்ம இந்த சிடி மாதிரிதான், செட் லொகேஷன் மாதிரிதான். ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா வெறும் சி கோலன் பேக் ஸ்லாஷ் வெறும் புஷ் லொகேஷன் சி கோலன் பேக் ஸ்லாஷ் அது மட்டும் கொடுக்கலாம்ல. வெறுமனே கொடுக்க சொல்றீங்களா? ஓகே ஓகே, அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்ம பாப் லொகேஷன் இங்க கொடுக்குறோம் அப்படின்னா, சரி இங்க டைப் பண்றேன்னா பல இடத்துக்கு ஓடிடுச்சு பாருங்க, தெரியுதா? பேரண்ட் டைரக்டரிக்கு போயிடுச்சு. ஒரு ஸ்டெப் பேக் தான் வரும்ல. ஆமா ஆமா, இல்ல ரூட்டுக்கே வராது. ஒரு 10 லைன் 20 லைன் ரன் பண்ணிட்டு பேரண்ட் ஒரு 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 பேஸா ஒரு டைரக்டரியில் இருப்பீங்க. ஆமா, அதுக்கு என்ன பண்ணுவோம் வழக்கமா சிடி கொடுத்து ஒன்னொன்னா மாதிரி போகும்ல. மாதிரி பண்றதுக்கு பதிலாக நடுவில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு கடைசியில பாப் லொகேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க ஆரம்பிச்சப்ப எங்க இருந்துச்சு அங்க ஓடியாந்துரும். கிளியரா அது? ஓகே ஓகே. நீங்க என்ன சொன்னீங்க? அதான் வெறும் டி கோலன் பேக் ஸ்லாஷ் மட்டும். ஓ, இதுல ஏதோ ஒரு டைரக்டரி புஷ் லொகேஷன் சி கோலன் பேக் ஸ்லாஷ் புஷ் லொகேஷன் சி கோலன் பேக் ஸ்லாஷ் புஷ் வச்சு பாருங்க. வெறும் சி கோலன் பேக். செட் லொகேஷன் ஓகே. டி கோலன் இருங்க இருங்க கார்த்திக், நான் கீழே போய் இதுல டைப் பண்ணிட்டு இருக்கேன். சி கோலன் போயிட்டேனா? இதுதானே கேட்டீங்க? செட் லொகேஷன் டி கோலன் லாக்ஸ். இப்போ டில இருந்துச்சு, சிக்கு வந்துச்சு, சில இருந்து இப்ப டிக்கு போயிட்டேன். இப்ப பாப் லொகேஷனா புஷ் லொகேஷன் பாப் லொகேஷன் பழையபடி ஓடியாந்துச்சு பாருங்க. டி லொகேஷன் புரியுதா? நம்ம டி லாக்ஸ்ல ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் சில வேலைகள்லாம் பண்ணோம். கடைசியா நான் பழைய இருந்த இடத்துக்கே வர்றதுக்கு இருங்க இருங்க, நான் ஆரம்பிச்சப்பே டி லாக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். அதனால உங்களுக்கு கன்ஃபியூஷன். ஏன்னா இங்கேயும் நான் டீலாக்ஸ்ல தான் கொடுத்துருக்கேன், இங்கே நான் இருந்ததும் டீலாக்ஸ்ல தான் இருந்திருக்கிறேன். இந்த இது ஓகே தானே? இது இப்போ இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். Okay, இது பண்ணுவோம். இப்போ டீல இருக்கோம், டி கோலன் லாக்ஸ்ல. இப்போ சி டெம்ப்ல போயிட்டு சி கோலன் சி கோலன் போயிட்டேன். ஆப் லொகேஷன் இங்க பாருங்க, டி கோலன் லாக்ஸ்க்கே ஒடியாந்துச்சு பாருங்க பழையபடி. இந்த டி கோலன் லாக்ஸுக்கே ஒடியாந்துச்சு பாருங்க. இன்பிட்வீன் வந்து இவ்வளவு வேலைகள் பண்ணியிருக்கிறோம். ஆனா பண்றதுக்கு முன்னால புஷ் லொகேஷன் கொடுத்து ஆரம்பிச்சேன், சில ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணேன். இது வந்து சாம்பிளுக்கு தான். நீங்க ரியல் இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுவீங்க. வேற வேற பாத்துக்கு போறதா இருக்கலாம், வேற ஆட்டோமேஷன் ஏதாவது ஸ்கிரிப்ட்ஸ் ரன் பண்ணுவீங்க நிறைய. ஒரு 10 கோடு 10 லைன் அப்படி. கடைசியா பாப் லொகேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க எங்க ஆரம்பிச்சீங்களோ அங்க ஓடி வந்துடும். அடுத்தது
இதே தான் இது நான் எக்ஸசைஸா விட்டுறேன். இந்த HKCU நீங்களே செஞ்சு பார்த்துருங்க. புஷ் லொகேஷன் HKCU கெட் சைல்ட் ஐட்டம் பாப் லொகேஷன். ஒரு நியூ ஐட்டம், இது வந்து டைரக்டரி கிரியேட் பண்றது. பார்த்து ஐட்டம் டைப் நியூ ஐட்டம் டெம்ப்ல ஐட்டம் டைரக்டரியா ஐட்டம் ஃபைல் ஐட்டம் டைப்ஸ் டைரக்டரினா டைரக்டரி, ஃபைலா இருந்தா ஃபைல் கிரியேட் பண்ண போதும். நான் என்ன பண்ண போறேன், சீக்வல் டெம்ப்ல பவர் ஷெல் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் பண்றேன். கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. பிஎஸ் கார்த்தி அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர்ல கிரியேட் ஆயிடுச்சு. போய் பார்க்கலாமா? சீக்வல் டெம்ப்ஸ் தானே, டெம்ப்ல இந்த இருக்கு பாருங்க, டைரக்டரி பிஎஸ் கார்த்துன்னு. இப்போ அதுவே இப்போ நான் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணேன், ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஐபன் பார்த்து இந்த பார்த்து C:, டெம்ப் பிஎஸ் கார் ஐட்டம் டைப்னா ஃபைல். இன்னும் வந்து டைரக்டரின்னு கொடுத்தோம், இங்கே ஃபைல். என்ன ஃபைல் குரூப் கொடுக்குறேன், பவர் ஷெல் எக்ஸ்ப்ளோரேஷன் டாட் PS1 கிரியேட் பண்ணிடலாமா? கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. போய் பார்க்கலாமா கிரியேட் ஆயிடுச்சான்னு? இருக்கு பாருங்க, தெரியுதா? பவர் ஷெல். இந்த மாதிரி நீங்க நியூ ஐட்டம் கொடுத்து டைரக்டரியும் கிரியேட் பண்ணலாம், ஃபைலும் கிரியேட் பண்ணலாம். அடுத்து காப்பி ஐட்டம், இதை நம்ம ஏற்கனவே பண்ணி பார்த்துட்டோம். நீங்க எக்ஸசைஸ் செஞ்சு பார்த்துருங்க. இந்த பாத்துல இருக்கிறத இங்க கொண்டு போயிடும், அவ்வளவுதான். அடுத்து மூவ் ஐட்டங்கிறது இங்க இருக்கிறத கட் பண்ணி அங்க தூக்கி கொண்டு பேஸ்ட் பண்ணிடும், அவ்வளவு. அடுத்த ரிமூவ் ஐட்டங்கிறது டெலீட் பண்றது. ரிமூவ் மூவ் ஐட்டம் ஈஃபன் பார்த்து ஈக்குவல் டெம்ப் பிஎஸ் பார்த்து இந்த ஃபைலை தூக்கிடுவோமா? கேக்குது பாருங்க, நான் டெலீட் பண்றேன். நம்ம நார்மலா ஃபோல்டர்ல போய் கிரியேட் பண்ண டெலீட் பண்ணோம்ல, அப்ப கேட்கும்ல, அதே மாதிரி கேக்குது பாருங்க. ஒரு சில்ட்ரன் இருக்கு, அந்த ரெக்கஸ் பாராமீட்டர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. நீங்க பண்ணீங்கன்னா எல்லாமே டெலீட் ஆயிரும். எஸ்ஸா பண்ணலாமா? என்னன்னா அந்த ஒரு ஃபைல் இருக்கிறது தான் அது அப்படி சொல்லுது. சில்ட்ரன் இந்த இதை தான் சொல்லுது, பிஎஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபைல. எஸ் கொடுக்கவா? போய் பார்க்கலாமா இருக்கான்னு? எங்க இந்த பிஎஸ் கார்த்துங்கிறதை காணும் பாருங்க, தூக்கிச்சு பாருங்க. இது கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க, ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த கெட் கண்டென்ட் அப்படிங்கிறது பார்த்து எடுக்கிறது, உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. கெட் கண்டென்ட் பார்த்து get content for temp சிம்பிள். அதாவது இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்படி கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அதுல இருக்கிறது வரும் பாருங்க. எம்டிஆர் இருக்கால, இல்ல இது டேட்டா இருக்கான்னு தெரியல, இருக்கு பாருங்க. ஸ்கிரிப்ட் அதுக்குள்ள என்ன இருக்கோ அதை படிக்கிறோம் பாருங்க. விஐ மாதிரி லைனக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா விஐ மாதிரி. இப்போ சாரி, விஐன்னு வராது. உள்ள ஏதாவது கண்டென்ட் ஆட் பண்றீங்கன்னா ஆட் கண்டென்ட் அதே தான். என்ன கண்டென்ட்ங்கிறது ஹைஃபன் வேல்யூ கொடுக்கணும். ஆட் கண்டென்ட் ஹைஃபன் பார்த்து வேல்யூ என்ன கொடுக்கலாம்,
வெல்கம் டு ஆட் கண்டென்ட் கொடுக்குறேன். இப்போ பாத்துங்க, அதுக்கு முன்னால அந்த மாதிரி ஒரு லைனே இல்ல. ஆட் பண்ணிட்டேன். திருப்பி பழைய பேக்கப்ல போயிட்டு லாஸ்ட் லைன்ல போயிட்டு ஆட் ஆயிடும் அப்படிங்களா? இப்ப பாருங்க எங்க ஆட் ஆயிருக்குன்னு பாருங்க. கடைசி லைன்ல வந்து ஆட் ஆகுது பாருங்க. வெல்கம் டு ஆட் கண்டென்ட். அடுத்து செட் கண்டென்ட் அப்படின்னா ஓவர் ரைட் பண்றது. செட் கண்டென்ட் ஃபார் கம்ப்ளீட்டா ட்ரங்கேட் பண்ணிட்டு அப்படியே எழுதிரும் மேல ஓவர் ரைட் பண்றோம். ஜஸ்ட் லைக் ஓவர் ரைட் மாதிரி தானே? ஆமா, செட் கண்டென்ட்ங்கிறது ஓவர் ரைட் மாதிரி தான். ஓகே. ஓ, பார்த்து வேற இதுல இருக்கணும். இப்போ ரீப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன், என்ன இருக்குன்னு பாருங்க. அப்போ இங்க போய் டைப் பண்றேன்னா இது பழக்க தோசைல. இப்போ கெட் கண்டென்ட் கொடுக்குறேன், எதுவுமே இல்லை பாருங்க. டோட்டலையும் காலி பண்ணிட்டு ரீப்ளேஸ் டெக்ஸ்ட்னு வந்துடுது பாருங்க. மொத்த ஸ்கிரிப்டையும் தூக்கிடுச்சு, பேக்கப் ஸ்கிரிப்ட் என்ன இருந்துச்சோ மொத்தத்தையும் தூக்கிடுச்சு. இது மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்க. சிம்பிளா தெரியும், ஆனா இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஐடியா தோன்றப்ப இதை இதை வச்சு நீங்க பிளே அரவுண்ட் பண்ணலாம், சூப்பரா ப்ளே பண்ணலாம். நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா, எப்படி ஒரு பவர் ஷெல் ப்ரொவைடர் ஃபைல் சிஸ்டம் நேவிகேஷனுக்காக எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், என்ன பர்பஸ், டேட்டாபேஸ் பேக்கப்ஸு, லாக் மேனேஜ்மெண்ட்டு, ஸ்கிரிப்ட் டிப்ளாய்மெண்ட்டு, ரிப்போர்ட்டிங்கு, கெட் சைல்டு ஐட்டம் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி எப்படி நேவிகேட் பண்ணுறது, அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் எப்படி ரீட் பண்ணுறது, செட் லொக்கேஷனுங்கிறது சிடி, கெட் சைல்டு ஐட்டங்கிறது இல்லை என்ன இருக்குது அது அப்படியே ரீட் பண்ணி காமிக்கும். செட் லொக்கேஷனுங்கிறது டிடி, சேஞ்ச் டைரக்டரி மாதிரி. அது மாதிரி ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம், ஷார்ட் பண்ணி பார்க்கலாம், இதெல்லாம் பார்த்தோம். ஒரு ரிஜ் எடிட்டர்ல போயிட்டு என்ன இருக்கு அப்படின்னு வியூ பண்றது எப்படி, கெட் சைல்ட் ஐட்டம் யூஸ் பண்ணி. அடுத்து என்வரன்மெண்ட் வேரியபிள்ஸ் எப்படி நம்ம வியூ பண்றது, ரீட் பண்றது. செட்டை எப்படி ரீட் பண்றது, கெட் சைல்ட் ஐட்டம் சிஆர்டி கோலன் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடும். இந்த இருக்கு, இந்த 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 மாதிரி வைக்கணும். இது அப்புறம் ஃபைல் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கெட் லொகேஷன் எப்படி, அந்த பாத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, கரண்ட் டைரக்டரி. செட் லொகேஷன் சேஞ்ச் டைரக்டரி எப்படி பண்றது, புஷ் லொகேஷன் எப்படி கரண்ட் லொகேஷனை ஸ்டோர் பண்றது டெம்பரரியா, பாப் லொகேஷன்னா கடைசி லொகேஷனுக்கு ரிட்டர்ன் பண்றது. கெட் சைல்ட் ஐட்டம் அப்படிங்கிறது ஒரு ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் இதெல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணி டிஏஆர் மாதிரி தான், கமாண்ட் ப்ராம்ப்ட்ல டிஏஆர். அப்புறம் எப்படி ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ்லாம் நம்ம மேனேஜ் பண்றது, நியூ ஐட்டம் கொடுத்து எப்படி டைரக்டரி கிரியேட் பண்றது, எப்படி ஃபைல் கிரியேட் பண்றது. அப்புறம் காப்பி ஐட்டம் கொடுத்து எப்படி ஒரு ஃபைலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு காப்பி பண்றது. மூவ் ஐட்டம் கொடுத்து எப்படி மூவ் பண்றது ஒரு ஃபைலை இன்னொரு இடத்துக்கு. அப்புறம் ரிமூவ் ஐட்டம் கொடுத்து எப்படி நம்ம ஒரு ஃபைலை டெலீட் பண்றது. எப்படி சப் ஃபோல்டருக்குள்ளேயும் போய் டெலீட் பண்றதுக்கு ரிக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபிளாக் எப்படி யூஸ் பண்றது. அப்புறம் ஒரு கண்டென்ட் எப்படி பார்க்கறது, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். கெட் கண்டென்ட் கொடுத்து அந்த இது பண்றது. அந்த பாத்தை கொடுத்துட்டீங்கன்னா அதுல இருக்கிற ஃபைலை இப்போ நமக்கு காமிச்சிடும், இன்ஃபர்மேஷனை காமிச்சிருக்கும், உள்ள இருக்கிற ஃபைலுக்குள்ள இருக்கிற டேட்டாவை. ஒரு லைன் ஆட் பண்ணணும்னா ஆட் கண்டென்ட், எண்ட் ஆஃப் த ஃபைல். ஓவர் ரைட் கண்டென்ட்னா சுத்தமா எடுத்தோம், ரீப்ளேசிங் ஆல். இது செட் கண்டென்ட்.
அப்புறம் கெட் சைல்டு ஐட்டம்லேயே போயிட்டு நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். கெட் ஒரு டீட்டெயிலா போய் ஃபில்டர் பண்ணலாம். கெட் சைல்டு போய் சர்ச் ரெக்கர்சிவ்லி. இதான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ரெஃபர் பண்ணி பாருங்க. நான் நோட்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். லேப் முடிச்சிட்டிங்கன்னா எனக்கு லேப் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நினச்சி விடுவோம். நம்ம வந்து அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். இந்த ஸ்கிரிப்ட் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கும். சிம்பிள் தான் அது. இதையும் செஞ்சு பாருங்க. நம்ம செஞ்சு நம்ம இப்போ நீ பார்த்ததை வச்சு தான் எழுதியிருப்பேன். நீ ஐட்டம் காப்பி ஐட்டம் இதெல்லாம் போட்டு. வேறு எதுவும் டவுட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். We will see in இதை the வச்சு class ஃபுல் on Wednesday. இதை வச்சு ஃபுல்லா ஆட்டோமேட் பண்ணிக்கலாம் இல்லையே? ஆமா ஆமா கார்த்தி. இது ஓகே சின்ன ஓகே. சின்னதா நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கிரிப்ட்ஸே நீங்க உங்களுக்கு வந்து நம்ம வந்து இப்ப ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். இல்ல இது உங்களுக்கு பை ஹார்ட்டா வந்துடும். இது வச்சுக்கிட்டோம்னா ரிப்பீட்டடா செய்ய செய்ய உங்களுக்கு ம். கான்சியஸ்ல ஏறிடும். எப்படி சைக்கிள் ஃபர்ஸ்ட் போய் விழுவோம், அதுக்கப்புறம் நீங்க கையை விட்டுட்டே ஓட்டுவோம்ல, ம். அந்த மாதிரி கான்சியஸ் லெவல்ல வந்துடும். இப்ப என்னன்னா இப்ப இன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. என்னன்னா இப்போ இப்படி ஆஹா. ஒண்ணு இருக்குது, அதான் நம்மளுக்கு ஆமா, புரியல. ஆட்டோமேட் ஆயிடும். நமக்கு உள்ள இந்த மசில் பவர்ல ஏறிடும். நம்ம அதேதான் பழக்கம். அதேதான் அதேதான். இந்த மாதிரி நீங்க ரிப்பீட்டடா செஞ்சு செஞ்சு பாக்குறப்ப உங்களுக்கு வந்து அது ம். அதை பத்தி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. நிறைய எக்ஸ்பர்டைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கீங்க. எஸ்எம்இ மாதிரி, சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் மாதிரி. அப்புறம் ஒரு கம்பெனில ஏதோ ஒன்று சொல்றாங்கன்னா அவங்க டீம் மெம்பர்லாம் வந்து படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க டக்குன்னு கொண்டாந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிரும். உங்களுக்கு சம்பளம் ஏறும். பல விஷயங்கள்ல இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆமா ஜி, அப்படிதான் ஒரு ஸ்கிரிப்ட் போட்டோம். ஸ்கிரிப்ட் ஒரு மூவ் பண்றது அதுக்கு அழகா பவர் ஷெல்ல போட்டோன்னே டக்கு டக்குன்னு அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருந்த ஒர்க்கு ஆட்டோமேட் ஆயிடுச்சு. ஓ பவர் ஷெல்ல தான் போட்டோம். ஓ ஓகே ஓகே. நான் இன்னொருத்தரோட ஹெல்ப்ல வச்சு போட்டேன். ஓ ஓ அவரு நெட்ல இருந்து காப்பி ஸ்கிரிப்ட் போட்டு விட்டாரு. அது பாத்தீங்கன்னா கரெக்டா ஓடிட்டே ஓ இருக்கு. ஓகே ஓகே. நம்ம மேனுவலா லாகின் பண்ணி மூவ் பண்ணிட்டே இருக்கோம் இன்னொரு லொகேஷன் பேக்கப். ஓ, ஓகே சரி ஓகே சரி கார்த்தி. தேங்க்யூ. சரி கார்த்தி பாருங்க. சரி மோகன். பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து வெட்னஸ்டே பார்ப்போம். அதுக்குள்ள லேப் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பவர் ஷெல் என்ன? ம். இதுக்கு அடுத்தது என்ன கிளாஸ் போவோம்? பவர் ஷெல் ஜாயின். அடுத்து வேரியபிள் டேட்டா டைப்ஸ் வரும். இந்த மாதிரி வரிசையா அந்த 21 நாள் முடிஞ்ச உடனே கொஞ்சம் பிளான் இருக்குது. பார்க்கலாம் எப்படின்ட்டு. இந்த கொஞ்சம் முன்னால சொன்னால ரெஜி எடிட்ல எப்படி விளையாடுறது, எஸ்கியூஎல் சர்வர்ல இந்த மாதிரி ஒரு ஒரு சீரீஸா பார்ப்போம் அடுத்து. ஓ, இதுல அட்வான்ஸ் லெவல் இருக்கா? சரி 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 சரி. ம். இந்த எல்லாத்துலயுமே அட்வான்ஸ் லெவல் இருக்கு. நம்ம வந்து அந்த பகுதியில ஆ, போகாம நம்ம இது இவ்வளவுதான் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்டோட மேலோட்டமாவே இருக்கும்போது தான். இருக்கும். ஆ, நம்ம ஒரு குறிப்பிட்ட பவுண்டரிக்குள்ளே இருக்கிறோம். அதுதான் ம். சிக்கலா இருக்குது. கம்ஃபர்ட் ஜோன்ல. ம். சரி கார்த்திக் பாருங்க. ஜஸ்ட் லைக் சி லாங்குவேஜ் மாதிரி. சி ஆமா பிளஸ். ஆமா. ஓகே ஓகே ஜி. ம். தேங்க்யூ தேங்க்யூ ஜி. பாய் பாய் பாய். பாய் பாய்.